லெக் ஸ்பிளிட்ஸ்ல வந்து நம்ம என்ன வேரியேஷன் பண்ணலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கால்ல நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். இல்லை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போயிட்டு ஃபார்மா எங்க நம்மளால நிற்க முடியுமோ அங்க நின்றுட்டு முதல்ல பாடி வந்து அப்பர் பாடி வந்து யூ ஹேவ் டு கோ டவுன் அப். அப்புறம் சைட்ல இப்படிலாம் பண்ணிட்டு அப்புறம் கை நல்லா பேக்ல ரைஸ் பண்ணிட்டு அப்படியே பொறுமையா கீழே வந்து கம் டவுன் டவுன் டவுன். முடிஞ்சா இன்னும் கூட கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைட்ல இப்படி கை வச்சு கூட யூ கேன் கோ டவுன். இந்த மாதிரி கை கட்டிட்டு கூட போயிட்டு இந்த சைடு இப்போ நல்லா உங்களுக்கு இது வந்து இட்ஸ் லைக் சிரசாசனம் மாதிரினா நல்லா இப்படி வச்சு தலையை நல்லா இதுக்கப்புறம் இந்த மாதிரி கை கட்டிட்டு வச்சு கொஞ்சம் உங்களுக்கு வந்து இது மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு வந்து இது கிடைக்கும். ஒரு புஷ்அப் மாதிரி மறுபடியான கால் வந்து ஸ்ட்ரெச் கொடுத்துக்கணும். இல்லைன்னா இங்கன்னா வலிக்கும். இதுக்கு வந்து ரிவர்ஸ் வந்து படுத்துட்டு தான் பண்ணணும். நமக்கு ஃபுல்லா வந்து பிளட் ஃப்ளோ வந்து தலைக்கு நேரம் வந்துடும். கண்ணெல்லாம் ரெட் ஆயிடும். கொஞ்ச நேரம் கண்ணு மூடி எல்லாம் நிதானமா இருந்துட்டு லை டவுன் ஆர் கை இங்க வச்சுக்கலாம், இல்ல பட்டுக்கு கீழே வச்சுக்கலாம். சார் அப் டு அஸ் ஒன்லி. நல்லா காலு டைட்டா stretch பண்ணி clockwise anti-clockwise. You can feel on your spine in the blood movement. இப்போ அப்படியே கூட நேரா தூக்கி பண்ணலாம். இப்போ நல்லா பொறுமையா தூக்கிட்டு இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். கழுத்து வந்து பேக் கொண்டு போகலாம். நல்லா இது மாதிரி போட்டுக்கலாம். பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். உங்களால எப்படி போட்டா ரிலாக்ஸ் பண்ண முடியுமோ அப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டு டர்ன் பண்ணி வரணும். இதுக்கு வந்து குப்புறப்படுத்தும் பண்ணலாம், இல்லைன்னா சைட் வேஸ்ல பண்ணலாம். இட்ஸ் அப் டு அஸ். நம்ம நேரா படுத்துன்னு பண்ண மாதிரி குப்புறப்படுத்துட்டு நல்லா குப்புறப்படுத்திட்டா கை இப்படி வச்சு பொறுமையா இந்த மாதிரி அப் பண்ணுது. அப்புறம் காலை நல்லா ஸ்ட்ரெச் கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த பிளட் ஃப்ளோ போனது இல்லை, அது வந்து சரியாகும். நல்லா ஸ்ட்ரெச் கொடுத்து எழுந்துக்கலாம். அப்புறம் வந்து சிசு ஆசனத்துல கூட நீங்க ரிலாக்ஸ் ஆகும். பட் கண்ணு கொஞ்சம் மூடி வச்சுதான் ரிலாக்ஸ் பண்ணணும். அப்பதான் வந்து உங்களுக்கு இங்க வந்து அந்த ஃப்ளோ வந்து நல்லா தெரியும். Okay.